வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான திருவிழாவான ஆடி 18 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி 18 அப்படிங்கிறது தெய்வத்தோட திருவிழா. ஆடி மாதத்தில் 18ஆம் தேதியில் கொண்டாடப்படுற ஒரு முக்கியமான பண்டிகை தான் ஆடி 18. இது நீர்நிலைகளோட முக்கியத்துவத்தையும் இயற்கையோட வளத்தையும் குறிக்கிற விதமாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் மக்கள் எல்லாரும் ஆறுகளுக்கு சென்று வழிபட்டு சிறப்பு பூஜையெல்லாம் செஞ்சு இனிப்பு பழங்கள் எல்லாம் படைப்பாங்க. பெருக்கு அப்படின்னா பெருகுதல்னு அர்த்தம். இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நல்ல காரியங்களை தொடங்குனா அது பல மடங்கு பெருகும். ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்க 18ஆம் பெருக்குனும் ஆடி 18 அப்படின்னும் கொங்கு தமிழ் பேச்சு வழக்கில் ஆடி நோம்பினும் சொல்லுவாங்க. பொதுவாக தமிழ் விழாக்கள் எல்லாமே நட்சத்திரங்களையும் கிழமையும் அடிப்படையாக வச்சு தான் நடக்கும். ஆனால் ஆடி 18 மட்டும்தான் ஆடி மாதத்தில் வர 18வது நாளோட எண்ணிக்கையை கணக்கில் வச்சு கொண்டாடுவோம். இந்த விழா நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தென்மேற்கு பருவத்தில் ஆற்றின் நீர்ப்படி இடங்களில் பெய்த மழையால் ஆறுகளில் புது புனல் பொங்கி வரும். இதையே ஆற்றுப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் உழவர்கள் நம்பிக்கையோட பட்டம் பார்த்து விதை விதைப்பாங்க. நெல் கரும்புலாம் ஆடி மாதத்தில் விதைச்சாதான் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதுக்காக வற்றாத நதிகளை தெய்வமாக வணங்கி உழவு வேலையை தொடங்குறாங்க. இதையொட்டி தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழி கூட வந்துச்சு. நம்ம காவிரி ஆறோட பெருமையை பற்றி பார்க்கலாமா? வாங்க. ஆடி 18ஆம் நாளில் பெருகி வர்ற புது வெள்ளத்தை வணங்கினா பயிர்கள் செழித்து விவசாயத்துக்கு தேவையான நீர்வளம் குறைவில்லாமல் இருக்கும். அதனாலேயே விவசாய பெருமக்கள் எல்லாரும் ஒன்று கூடி தங்க நேரத்தில் தவழ்ந்துட்டு வர காவிரியை வணங்குறாங்க. காவிரி ஆறோட கரையில் இருக்க எல்லா ஊர்லேயும் இந்த விழா நடக்கும். தமிழகத்தில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் தொடங்கி காவிரி சங்கமிக்கிற பூம்புகார் நகரம் வர இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுது. மேட்டூர், பவானி, கூடுதுறை, ஈரோடு, பரமத்தி, மோகனூர், குளித்தலை, திருச்சி, தஞ்சாவூர், திருவையாறு, கும்பகோணம், மயிலாடுதுறை, பூம்புகார் போன்ற எல்லா இடங்களோட காவிரி கரையிலையும் இந்த விழா சிறப்பாக நடக்கும். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு நாளில் கொல்லிமலைக்கு போய் அங்கே இருக்க ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியில் நீராடி அரப்பள்ளீஸ்வரரை தொழுவது வழக்கமாக இருக்குது. பழங்காலத்தில் இருந்த மாதிரி இப்போ எல்லா ஆறுகளும் பெருக்கெடுத்து ஓடுறது இல்லை. ஆனாலும் இந்த ஆடி 18 நன்னாளில் காவிரி போன்ற சில ஆறுகளில் மட்டுமாவது நீர் பெருக்கெடுத்து ஓட செய்கிறாங்க. நம்ம காவிரி தாயை தெய்வமாக வழிபடுற பெண்கள். நதிகளை வழிபடுறது பண்டைய காலத்துல இருந்தே தொடர்ந்து வர ஒரு பக்தி வழிபாடு. திருமணமாகாத பெண்கள் அவங்களுக்கு நல்ல கணவன் அமையணும்னோ, திருமணமான பெண்கள் அவங்க கணவன் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னோ வேண்டி வழிபடுறாங்க. அதனால தான் ஆடிப்பெருக்கு நாளில் கன்னி பெண்களும் சுமங்கலிகளும் புது துணி போட்டு காவிரி அன்னையை வணங்கி குங்குமம், மஞ்சள், பூக்கள் போன்ற அலங்கார பொருட்களை சமர்ப்பிக்கிறாங்க. ஆடிப்பெருக்கு நாளில் நதிகளுக்கு நடத்துகிற பூஜைகள். ஆடிப்பெருக்கு பூஜையில் காதோலை, கருகமணி, காப்பரிசி ஆகிய பொருட்கள்லாம் மிக முக்கியமானது. நெய்வேத்தியமாக சித்திர அன்னங்கள் மற்றும் புது மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள் எல்லாமே பூஜை பொருட்களாக இருக்குது. காவிரி ஆறோட கரைகளில் பெண்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு விளக்கேற்றி நெய்வேத்தியம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜை செய்வாங்க. பூஜையில் வச்சு தான் புது தாலி கயிறை சுமங்கலி பொண்ணுங்க கழுத்தில் கட்டிப்பாங்க. ஆண்கள் வலது கையில் கட்டிக்குவாங்க. ஆடி 18 பெண்களோட நல்வாழ்வையும் விவசாய பெருவாழ்வையும் வளர்க்குற ஒரு திருநாளாக கொண்டாடப்படுது. பெண்கள் இந்த நாளில் மங்களகரமான பூவும் பொட்டும் வச்சு அம்மனை வழிபடணும். மஞ்சள் பூசி வளையல் போட்டு பூஜை பண்ணால் அம்மனோட முழுமையான பலன் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் பெண்கள் கண்டிப்பாக ஏழை மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து இறைவனை திருப்திப்படுத்தணும். வீட்டுக்கு தேவையான கல்லுப்பு, மஞ்சள் போன்ற பொருட்கள்லாம் இந்த நாளில் வாங்கி வச்சு பூஜை பண்ணால் செல்வ வளம் பெருகும். ஆடி 18 இது வெறும் பண்டிகை இல்லைங்க. நம்ம இயற்கைக்கும் நம்ம பெண்களுக்கும் நம்ம விவசாயத்துக்கும் நம்ம நதிகளுக்கும் நன்றி சொல்கிற ஒரு தெய்வ தரிசன நாள். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஆடி 18க்கு காவிரியை வணங்குங்க. நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள்.